டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் கன்வர்ஷன். யூனிட் கன்வர்ஷனை எப்படி ஈஸியா எக்ஸாமினேஷன்ல ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற ஷார்ட்கட் மெத்தட் தான் சொல்லி தர போறேன். உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷனை ஈஸியா போடணும்னா கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்ன்ற இந்த 7 ரேஷியோவை இந்த மாதிரி எழுதிங்க இந்த ஆர்டர்ல. அப்படி எழுதிட்ட பிறகு இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 7 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். அப்போ மீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க மீட்டர் தானே இருக்கு. அந்த மீட்டருக்கு நேரா 7 போட்டுட்டு சென்டிமீட்டர் தானே கேட்கறாங்க, அது வரலையும் ஒரு 0வை ஆட் பண்ணுங்க. அப்போ 7 மீட்டர்ன்றது 700 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். இப்போ எனக்கு 6 மில்லிமீட்டரை எப்படி மீட்டரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? 6 மில்லிமீட்டர் இருக்கு. அப்போ மில்லிமீட்டருக்கு நேரா 6 போட்டுட்டு ரிவர்ஸ்ல மீட்டர்ல தானே கேட்கறாங்க, அப்ப மீட்டர் வரலையும் நீ என்ன பண்ணணும், 0 போடணும். போட்டாச்சா? போட்டு முடிச்சிட்ட பிறகு இந்த ஒரு 0வை முதல்ல இங்க எடுத்து எழுது, பாயிண்ட் வச்சுக்கோ. ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கோ. மீதி 006 மீட்டர், அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப இங்க வரலாம், 4 கிலோமீட்டர் டெசிமீட்டரா மாத்தணும். அப்ப 4 கிலோமீட்டர்ல 4 இங்க போடு. டெசிமீட்டர் எங்க இருக்கு, தோ இருக்கு, அது வரலையும் 0 போடு. அவ்வளவுதான். அப்ப 4 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை டெசிமீட்டர்? 4 போட்டு 1 2 3 4 zeros போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 3 ஹெக்டோமீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும். 3 ஹெக்டோமீட்டர் எங்க இருக்கு பாரு, தோ இருக்கு, இங்க போடுவ. 3 இங்க போடுவ. அவ்வளவு. 3 தானே சார் இருக்கு, ஹெக்டோமீட்டருக்கு நேரா போட்ட 3. அப்ப பக்கத்துல என்ன போடுவ, 0 போடுவ. அப்ப 0.3 வரும். அப்ப இதுக்கு வந்து 0.3 வரும். இதே மாதிரி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்க போட்டுருங்க. இத மாதிரி ஈஸியா கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன் போடணும், நிறைய விஷயங்கள் இது மாதிரி கத்துக்கணும்னா நீங்க வந்து டேஞ்சன்ட் டீச்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.